Okay, welcome students. Welcome this session. This session is for 9th standard. 9th standard. 9th standardல வந்து 5th unit. 6th unitல supplement supplementary readerல mother's voice இதை நாம் தெளிவாக பார்க்க போறோம். இந்த mother's voice என்ற இந்த supplementary ஆர்டிகல் எழுதுனவர் வந்து வாசில் பெரல்னாய். ஓகே, வாசில் பெரல்னாய் அவரால் எழுதியிருக்கிறாரு. இது என்ன கதை அப்படின்னா வந்து நிலவில் இருக்கிற தாய்க்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற ஒரு உரையாடலை இந்த பாடம் குறிக்குது. அதாவது நம்முடைய பால்வெளி இருக்கு இல்லையா, சூரியன் மண்டலம், பால்வெளி அண்டம் இருக்கு. இந்த பால்வெளி அண்டத்துல இருந்து மகன் இன்னொரு அண்டத்துக்கு போறார். நம்ம இருக்கிற அண்டம், இந்த பால்வெளி அண்டம் இன்னொரு ஸ்டார், இன்னொரு கேலக்சி போறாரு. இந்த நிலவிலிருந்து பூமியை காட்டிலும் அந்த சிறப்பை பற்றி கூறி நமது சூரிய குடும்பத்தை விட்டுட்டு ஏன் போகணும் அப்படின்றது அம்மாவுடைய கருத்தா இருக்கு. நம்ம நிலவில் இருக்கலாம், சூரிய குடும்பத்தில் இருக்கலாம், சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க ஏன் அங்கே போகணும் அப்படின்றது அம்மாவுடைய ஒரு விருப்பம். கடைசியாக மகன் வந்து தன்னை விட்டு போகிறதுனால ஓகேவா, அம்மா எந்தளவு வருத்தப்படுறாங்க அப்படின்றது மகன் புரிஞ்சாலும் கூட இது வெளியே செல்ல முடியாமல் அம்மாவை விட்டு போகிறார். ஓகேவா, இந்த அம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற உரையாடல் தான் இந்த பாடம். இந்த பாடலில் ஒரு பகுதி மட்டும் நம்ம பார்க்குறோம், பார்ட் 1. அப்புறம் அடுத்த செஷனில் இன்னொரு பகுதி பார்க்கலாம். இந்த பாடத்தை நீங்கள் நல்லா படித்து புரிஞ்சுக்கிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் வந்து பாடத்துக்கு போவோம். நீங்கள் நடத்தும் போது கவனிங்க, மீட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணாதீங்க. டவுட் இருந்தால் மட்டும் அன்மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, பாடத்துக்கு போவோமா, வீடியோக்குள்ள போவோமா? லைன் போயிட்டு இருக்கும் பாருங்க. When she came to the moon, she looked around and admired the moonscape. I never realized it was such a beautiful place. பாருங்க, இங்க வந்து இங்க when she came to the moon, இங்க she அப்படின்றதான் வந்து அந்த ஆத்தனுடைய அம்மாவை குறிக்குது. அவங்க இந்த மூணுக்கு வரும்போது she looked around, சுற்றுமுற்றும் பார்க்குறாங்க. and admired the moonscape. அந்த moonscape அப்படின்றது அந்த நிலாவினுடைய அந்த பரப்பை பார்த்து ரொம்ப புகழ்றாங்க. admire அப்படின்ற மீனிங் என்ன? புகழ்றாங்க. I never realized it was such a beautiful place. இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து அது நான் வந்து ரியலைஸ்னா புரிஞ்சுக்கிறது, உணர்ந்து கொள்ளுதல் சொல்லுவாங்க. உணர்ந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். அப்போ நான் வந்து இங்கே ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் புரிஞ்சிக்கல அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. When she came to the moon, she looked around and admired the moonscape. I never realized it was such a beautiful place. இது சொல்கிறது யாருன்னு அம்மா சொல்கிறாங்க. He took her along the endless tunnels. இது வந்து அண்டர்கிரவுண்ட் பேசேஜ் சொல்லுவாங்க. Of Selenopolis, showing her the tall structures which propped meaning என்ன அப்படின்னா held up with a support of the star-studded sky. He took her along. He அப்படின்றது அந்த பாடத்தில் வரக்கூடிய மகன். அவர் என்ன செய்யறார் அப்படின்னா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு the endless tunnelsன்றது ஒரு குகை வழின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு வழி இருக்கும், அதை எப்படி இருக்கும் அப்படின்னா குகை போல இருக்கும். அந்த வழி முடிவில்லாத ஒரு சுரங்கப்பாதைன்னு சொல்லலாம். டன்னல்ஸ் அப்படின்ட்டு சுரங்கப்பாதைன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தோன்னா அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ். அதில் கூட்டு போகிறாரு. ஆஃப் செலனோபோலிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா செலனோபோலிஸ் அப்படின்றது நிலவு இருக்கு இல்லையா, நிலவு. அந்த அதாவது மூன் சிட்டின்னு சொல்லுவாங்க. மூன் சிட்டி செலனோபோலிஸ் அப்படின்றது கிரேக்க மொழியில் வந்து மூன் சிட்டின்னு சொல்லுவாங்க. மூன் சிட்டி அப்படின்னா நிலப்பரப்பு, நிலவு பரப்பு. ஷோயிங் ஹேர் த டால் ஸ்ட்ரக்சர்ஸ், அங்கே அந்த சந்தல் இருக்கிற நிலவில் இருக்கிற மிக உயரமான கட்டடங்கள்லாம் காமிக்கிறாரு. விச் ப்ராப்டு ஹெல்ட் அப் வித் எ சப்போர்ட். ப்ராப்டு அப்படின்றது பார்த்தோம்னா அது ரொம்ப வந்து உயரமாக இருக்குது. ஹெல்ட் அப் சப்போர்ட் அப்படின்றது தாங்கி கொண்டிருக்கிறது. அப்படியே உயர்ந்த அமைப்புகள் வந்து ரொம்ப தாங்கி கொண்டிருக்கிறது. அப் த ஸ்டார்-ஸ்டட்டட் ஸ்கை. ஸ்டட்டட் அப்படின்னா டெக்கரேட்டட். அப்போது நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஆகாயம். நட்சத்திரம் நிறைய இருக்குது, அளவுக்கு அதிகமாக இருக்குது. நட்சத்திரங்கள் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கிற அந்த வானத்தில், அந்த நிலவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உயர்ந்த அமைப்புகள், ரொம்ப உயரமான அமைப்புகள்லாம் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு பில்டிங்லாம் அங்கே இருக்குது. ஓகே, இட்ஸ் ஸோ ஈஸி டு வாக் ஹியர். இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. இட்ஸ் ஸோ ஈஸி டு வாக்.
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ரொம்பவும் இங்கே நடக்கிறது ஈஸியாக இருக்குது மகனே அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகே. His mother had still a young, ringing voice, perhaps because she had been such a great singer. So long as you remember her, she had always liked singing. On holidays, when they had guests, she sang cheerfully and enthusiastically, but on weekdays, as she went about the course, a routine task especially, a household one, her singing was muted and a little sad. பாருங்க, his mother had still young. அம்மா வந்து இன்னும் இளமையாக இருந்தாங்க. அம்மா வந்து இன்னும் இளமையாக இருந்தாங்க. ரிங்கிங் வாய்ஸ், அவங்க பேசுகிற சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிமையான சவுண்டாக இருந்தது. அவங்க பேசுகிறது வாய்ஸ் வந்து ரொம்ப இனிமையாக இருந்தது. ரிங்கிங்னா மணி ஒலிக்கிற மாதிரி ரொம்ப இனிமையாக இருந்தது. பெர்ஹாப்ஸ் ஒருவேளை பிகாஸ் ஷி ஹேட் பீன் சச் எ கிரேட் சிங்கர், அவங்க வந்து என்னவா இருக்க முடியும் அப்படின்னா ரொம்ப மிகச்சிறந்த பாடகியாக இருந்தவர். ஹேட் பீன் அப்படின்னா இருந்தவர். ஓகேவா, ரொம்ப மிகச்சிறந்த பாடகியாக இருந்தவர். So long as he would remember her, அவர் வந்து ரிமெம்பர்னா ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேவா, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரையிலும் பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற நாள் முதல் she had always liked singing, அவங்க ரொம்ப வந்து பாடுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. On holidays, அதே விடுமுறை காலங்களில் when they had guest, அவங்க வீட்டில் ஏதாவது விருந்தினர் வந்தாங்க, ஏதாவது கெஸ்ட் விருந்தினர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, விருந்தினர் வந்தாங்க அப்படின்னா she sang cheerily, ரொம்ப சந்தோஷமாக பாடுவாங்க. அண்டு enthusiastically, பாருங்கள் இந்த ஸ்பெல்லிங் பாருங்கள், ENTHUSASTICALY, enthusiastically, ரொம்ப ஆர்வமாக. ஓகேவா, சேர்ஃபுல்லினா மகிழ்ச்சியாக, enthusiastically ஆர்வமாக பாடுவாங்க. பட் ஆன் வீக்டேஸ் அப்படின்னா அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சண்டே அண்டு சாட்டர்டேஸ் வந்து as she went about the course, அவங்களுக்கு கோர்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள். பாருங்க, ரொட்டீன் டாஸ்க் எஸ்பெஷலி ஹவுஸ் ஹோல்ட் ஒன், சாப்பாடு செய்யணும் இல்லையா, லாஸ்ட்டில் துணி தைக்கணும், வீடு வந்து சுத்தம் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், இல்லை எல்லா வேலையும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகும், அப்போது ஹர் சிங்கிங் வாஸ் மியூட்டட். அப்போ பாட முடியாது. மியூட்டட் அப்படின்னு அர்த்தங்க சத்தம் இல்லாமல் இருக்கிறது, மீட் பண்ணுறது இல்லையா. அண்ட் ஏ லிட்டில் சேட், அதனால் அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பேரா உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த பேராவில் ஏதாவது மீனிங் வேணுமா உங்களுக்கு? இந்த வேர்டு தெரியல சார் அப்படின்னா சொல்கிறேன் உங்களுக்கு. ஏதாவது உங்களுக்கு இந்த பேராவில் ஏதாவது வேர்ட் மீனிங் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை அடுத்த பேரா போகலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அன்மியூட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அப்போ இந்த பேராவில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் புரியுதுல்ல? சரி, இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா போவோம். பாருங்க, she even talked in a sing song. சிங் சாங்னா ஏற்ற குரலில் வந்து இறங்குறது, ரைசிங் அண்ட் ஃபாலிங், சிங் சாங் மேனர். Now there was something unusual. There was something unusual in her voice. Perhaps she was excited because it was her first visit to the moon. As he listened to her familiar voice that was so dear to him, he wondered why it had this ringing sound. பாருங்க, she even talked in a sing song manner. sing song manner அவங்க பேசும்போது அவங்க அந்த குரலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏற்ற இறக்கம் இருக்கும். அவங்க பேசும்போது அவங்க குரலில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும். நவ் டூ, இப்போது அப்படி தான் இருந்தது. நவ் டூனா இப்போயும் அப்படி தான் இருந்தது. தெர் வாஸ் சம்திங் அன்யூஷுவல் இன் வாய்ஸ். ஆனால் அவங்க வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபட்டு இருந்தது. அன்யூஷுவல்னா யூஷுவல்ன்றது வழக்கமாக இருக்கிறது, அன்யூஷுவல்ன்றது வேறுபட்டு இருந்தது. பெர்ஹாப்ஸ் ஹி வாஸ் எக்ஸைட்டட். ஒருவேளை அவங்க ரொம்ப வந்து எக்ஸைட்டட் இருப்பாங்களோ, பரபரப்பாக இருப்பாங்களோ. என்ன காரணம்? பிகாஸ் இட் வாஸ் ஹர் ஃபர்ஸ்ட் விசிட் டு த மூன். முத இப்போ தான் சந்திரன் வந்திருக்காங்க, நிலவுக்கு வந்திருக்காங்க. அதனால் நம்ம பரபரப்பாக இருக்கிறதுனால வந்து வாய்ஸ் வித்தியாசமாக இருக்கோ. ஆஸ் ஹி லிசன் டு ஹர் ஃபேமிலியர் வாய்ஸ். ஆனால் வந்து அவங்களுடைய ஃபேமிலின்றது பழக்கப்பட்ட அவங்க இனிமையான குரல் அவங்க வந்து கேட்டிருக்கும் போது தட் வாஸ் சோ டியர் டு ஹிம். அந்த மகனுக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டதாக இருந்தது, ரொம்ப அன்பாக இருந்தது. ஹி வண்டர்டு, அதே சமயத்தில் ஆச்சரியப்பட்டார் அவர் வை இட் ஹேட் திஸ் ரிங்கிங் சவுண்டு. அம்மாவுக்கு ஏன் அப்படி இந்த மாதிரி குரல் ரொம்ப வந்து இனிமையாக இருக்கே, என்ன காரணம் இல்லையா? பழக்கப்பட்ட குரலாக இருந்தாலும் ஒரு டைம் அம்மாவை பற்றி ஆச்சரியப்படுவாங்க. பழக்கப்பட்ட குரல் தான், ஆனாலும் கூட அம்மாவுடைய குரல் இனிமையாக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மகனுக்கு. பேக் ஹோம் தி ஆர்ச்சார்ட்ஸ், எ பீஸ் ஆஃப் என்க்ளோஸ்ட் லேண்ட் பிளான்டட் வித் ஃப்ரூட் ட்ரீஸ். ஆர்ச்சர் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பழமரங்கள் நட்டுகின்ற பகுதி. ஆர் ப்ளூம்னா ஃப்ளவரிங் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃப்ளவரிங், எஃப்எல்ஓ எஃப் வந்துருக்கு தேவையில்லாமல்.
Okay, one problem இல்லை. In bloom flowering, there will be a lot of fruit this year. If only in the frost that don't strike, will you come for a holiday in summer? அம்மா பேசுகிறாங்க மகன்கிட்ட. பேக் ஹோம் த ஆர்ச்சர்ஸ். நம்ம வந்து வீட்டுக்கு திரும்பி போனோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் அங்கே இருக்கிற பழங்கள்லாம் நிறைய பூத்துருக்கும், பூக்கள் நிறைய பூத்துருக்கும் இல்லையா. அங்கே வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் நிறைய இருக்குது. ஆர் ப்ளூம்னா என்ன தான் பூத்துருக்கும். there will be a lot of fruits this year. இந்த வருஷம் அதிகப்படியான பழங்கள் இருக்கும். if only the frost don't strike. frost அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா வந்து பனி. பனி வந்து அதிகமாக தாக்காமல் இருந்திருந்தா நிறைய பழங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா. ஃப்ராஸ்ட் ஸ்ட்ரைக்னா தாக்குறது. ஸ்ட்ரைக் இந்த மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குறது. will you come for holiday in summer? கோடை காலத்தில் இருக்கிற கோடை காலம் விடுமுறைக்கு நீ வீட்டுக்கு வருவாயா அம்மா கேட்குறாங்க. நீ வந்து இந்த கோடை விடுமுறைக்குயா வீட்டுக்கு வரியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. யார்கிட்ட? மகன்கிட்ட. he almost told her about the expedition, a journey undertaken by a group of people with a particular purpose, especially that of exploration, research or war. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ரிசர்ச் பற்றியோ ஒரு ஆய்வு பற்றியோ இல்லையா அதை பற்றி ஒரு நம்ம ஒரு ஒரு பர்பஸுக்காக ஜேர்னி போகிறாங்கன்னு அது எக்ஸ்பெடிஷன் சொல்லுவாங்க. ஒரு சாதனைக்காக போகிறது எக்ஸ்பெடிஷன் அப்படின்னா. இதை பற்றி வந்து மகன் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. the words were on the tip of his tongue, but he checked himself. why make her worry? worry, that was it. There was worry in her voice. The words were cheerful, but the voice was worried. Had she guessed that this was their parting? பாருங்க, அதாவது எதனுடைய பிரிவை பற்றி, அதாவது என்ன எக்ஸ்பெடிஷன் சாதனைகளை பற்றி, தன்னுடைய சாதனைகளை பற்றி அம்மா கிட்ட பயணத்தை பற்றி ஏற்கனவே அம்மா கிட்ட சொல்லிட்டார் அவரு. the words were on the tip of his tongue. ஆனால் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து வாக்கு நுண்ணியில் இருக்கு. பட் he checked himself. அந்த வார்த்தைகள்லாம் பேசாமல் நிறுத்திக்கிறார். ஏன் பேசணும் அப்படின்னா why make her worry? ஏன் அம்மா வந்து கவலைப்படுத்தணும்? கவலை, that was it. அம்மா அதான் அதான் நம்ம பேசணும்னா கண்டிப்பாக அம்மா கவலைப்படுவாங்க. there was worry in her voice. இப்பயே வந்து அம்மாவுடைய வாய்ஸில் கொஞ்சம் கவலை இருக்கு. the words were cheerful. அம்மா பேசும்போது ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. பட் the voice was worried. ஆனால் அவங்க பேசும்போது கொஞ்சம் கவலை தோன்றி இருக்கு. had she guessed that this was their parting? பார்ட்டிங்னா பிரிஞ்சு போகிறது. பார்ட்டிங் அப்படின்னா பார்ட்டிங்னா பிரிஞ்சு போகிறது. ஒருவேளை நான் வந்து அம்மா விட்டு பிரிஞ்சு போகிறனோ அதுக்காக ரொம்ப கவலையாக இருக்காங்களோ அப்படின்னு சி கஸ்டு வந்து யார் ஊகிக்கிறது? யார்? அம்மா. ஷி கஸ்டு. அந்த மாதிரி மகன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்ற ஊகிக்கிறதுனால, சிந்தனை பண்ணுறதுனால ஒருவேளை அம்மா கவலையாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா வந்து மகன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பேராவில் இந்த பேசேஜில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? வேர்ட் மீனிங் தான் வேணுமா உங்களுக்கு? இந்த வேர்டு வேணும்னா சொல்கிறேன் உங்களுக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பேரா உங்களுக்கு புரியுதா? பேசுங்க பார்க்கலாம். கமான். ஓகே, நெக்ஸ்ட் பேரா போலாமா? நீங்க படிக்கும்போது கவனிங்க. படிக்கும்போது அந்த பேரா முடிச்ச முன்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க டவுட் கேட்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பேரா பாருங்க. கொஞ்சம் மீட் பண்ணிக்கோ. It's easy to walk here. It's easy to walk here, he said. But the distance are long. Sernopolis occupies more than 100 square kilometer. Let's ride for a bit. அம்மா கிட்ட மகன் பேசுறான். இட்ஸ் ஈஸி டு வாக் ஹியர். இங்கே நடக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. டு வாக் அப்படின்னு நடப்பதற்கு இல்லையா? டு வாக் அப்படின்னா வேற ஒரு முன்னாடி டூ வந்து அப்படின்னா எதுக்காக நம்ம கேள்வி கேட்குறோம். டு வாக், ஓகேவா, நடப்பதற்குன்னு அர்த்தம். he said, but the distance are long. நம்ம நடக்கக்கூடிய அந்த தொலை தூரமாக இருக்கு. என்ன செர்னோபோலிஸ், இந்த செர்னோபோலிஸ் என்ற இடமானது ஆக்குபைஸ் மோர் தென் 100 ஸ்கொயர் மீட்டர். நூற்றுக்கணக்கான ஸ்கொயர் மீட்டர் வந்து ரொம்ப அகலமாக ரொம்ப வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஆக்குபைஸ்னா இடம் பிடிச்சிருக்கு. லெட்ஸ் ரைட் ஃபார் எ பிட். நம்ம என்ன செய்யலாம்? சவாரி பண்ணுவோம். ரைடு அப்படின்னா நம்ம வந்து பஸ்ஸில் போகிறது ஒரு ரைடு இல்லையா, காரில் போகிறது ஒரு ரைடு, இந்த மாதிரி ஜீப்பில் போகிற ரைட் பண்ணுவோம் அப்படின்னு. கொஞ்சம் எப்பிட்டுனா கொஞ்சம் தூரம் நடந்து போவோம், ரைட் பண்ணுவோம் அப்படின்னு மகன் சொல்கிறார். A moving pavement covered with green plastic strips rushed them through echoing tunnels and spacious caves with the walls sparkling in the light of the quartz. Quartz என்றது ரொம்ப கடினமான transparent mineral substance used in making electronic equipment. Quartz அப்படின்றது அப்படியே ஒளிரும். Quartz lamps அப்படின்றது. The elevator delivered them to the surface. She looked in silence at the enormous lily-shaped tent over a crater that was at least a kilometer in diameter.
அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நகர்ந்து போகக்கூடிய ஒரு பேவ்மெண்ட், அது பச்சையா இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்ஸ்ல இருக்கு. ரஷ், அது வேகமா நகர்ந்து கொண்டிருக்கிறது. த்ரூ எக்கோயிங் டனல்ஸ், அந்த சுரங்கப்பாதை வந்து அந்த நகரும் போது சவுண்டு எக்கோ, அப்படியே பிரதிபலிக்குது. அண்ட் ஸ்பேசியஸ் கேவ்ஸ், அந்த கேவ்ல அந்த சுரங்கப்பாதையில ரொம்ப அதிகமான இடம் இருக்கு. வித் வால்ஸ், அந்த சோத்துல ஸ்பார்க்கிங், பிரகாசமா ஒளிக்கின்ற இந்த லைட் ஆஃப் தி குவாட்ஸ் லேம்ப்ஸ். குவாட்ஸ் லேம்ப்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கிற, பிரகாசமா இருக்கிற ஒரு விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது. தி எலிவேட்டர்னா லிஃப்ட், டெலிவர்ட் தம் டு த சர்ஃபேஸ். அவங்க என்ன பண்றாங்க, அந்த பச்சையா இருக்கிற ஸ்டிப்ஸ்ல போயிட்டு என்ன பண்றாங்க, ஒரு வெளியே கோகையிலேருந்து வெளியே வந்து ஒரு சர்ஃபேஸ்ல விட்டுடுது அவங்கள. டெலிவர்ட் அப்படின்னா அவங்களை கொண்டு விட்டுடுது. She looked in a silence at the enormous lily-shaped tent over a crater. சின்ன ஓட்டையில, ஹோல் கிராட்னா அந்த ஓட்டையில பார்த்தீங்கன்னா துளையில ரொம்ப எனார்மஸ், மிகப்பெரிய லில்லி பூ இருக்கு இல்லையா, அந்த லில்லி பூ மாதிரி ஷேப்டு அந்த ஷேப்ல ஒரு பெரிய டென்ட் இருக்கு. டென்ட்னா கூடாரம். அதை பார்த்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. தட் வாஸ் அட்லீஸ்ட் a kilometer a diameter. அது அந்த குறுக்கில் விட்டம் இருக்காங்க இல்லையா, அந்த விட்டத்தில் பார்த்தா 1 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த டென்ட் பெருசா இருக்கு. ஓகே. த கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்ஸ் ஸ்கொயர், he told her, people of different nationalities who works in Serenopolis come here after work, and there are some tourists. They are walking towards the lake. It's quite an exotic experience to have a swim on the moon. இந்த கம்யூனிட்டினா சமூகம்னு சொல்லுவாங்க. தேசிய சமூக சதுக்கம், ஸ்கொயர்னா சதுக்கம் சொல்லுவாங்க. ரஷ்யாவில் வந்து இந்த சதுக்கம் இருக்கு, அந்த இடத்துல பேரு, அதாவது தேசிய சமுதாய சதுக்கம். ஹி டோல்டு ஹர், அம்மா கிட்ட சொல்றாரு அவரு. பீப்புள் ஆஃப் டிஃபரெண்ட் நேஷனாலிட்டிஸ், பல நாடுகளிலிருந்து வேறுபட்ட மக்கள், ஒர்க் இன் செரனோபோலிஸ், இந்த நிலவு பரப்புல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கம் ஹியர் ஆஃப்டர் ஒர்க், ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அண்ட் தேர் ஆர் சம் டூரிஸ்ட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க சில டூரிஸ்ட் இருக்காங்க. இதை நம்ம டூரிஸ்ட்னு சொல்லக்கூடாது, டூரிஸ்ட்னு சொல்லணும். தேர் வாக்கிங் டுவர்ட்ஸ் அ லேக், அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து எல்லாம் பாருங்க ஏரி நோக்கி போயிட்டு இருக்காங்க. இட்ஸ் குவைட், ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த எக்ஸோட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்ல அருமையான ஒரு பரவசமான ஒரு அனுபவமா இருக்கு. எங்க, அந்த லேக்ல. டு ஹேவ் எ ஸ்விம் ஆன் த மூன், அந்த மூன்ல குளிக்கிற, அதாவது நீந்துவதற்கு ரொம்ப பரவசமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டியா இருக்கும் அப்படின்னு அம்மா கிட்ட அவர் அந்த மகன் சொல்லிட்டு இருக்கார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பேசேஜ்ல இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் ஸ்பார்க்லிங்னா சார் மின்றதுவா? ஸ்பார்க்லிங்னா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த ட்விங்கிள் என்ன மீனிங்னா மின்றது, ஸ்பார்க்லிங், பிரகாசமா மின்னி மின்னி அப்படி இது பண்றது, கண்ணை பறிக்கக்கூடிய சவுண்டு, வெளிச்சம், அது ஸ்பார்க்லிங் அப்படின்னா. அப்புறம் வேற டவுட் என்ன இருக்குமா? நெக்ஸ்ட் பேரா போலாமா? ஓகேமா, சரிம்மா. I am sure it's better in the river Dnieper when you come to the earth of your holiday. I am sure it's better in the river Dnieper. பாருங்க, நீப்பர் ஸ்பெல்லிங் பாருங்க, DNIEPR. இங்க டி சைலண்டா இருக்கணும், டி உச்சரிக்க கூடாது. நீப்பர், இந்த நீப்பர்ன்ற ஆறு எங்க இருக்கு அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கு. நீங்க பாருங்க, நான் படம் காமிக்கிறேன் பாருங்க. இதான் நீப்பர் என்ற ஆறு. இது நீப்பர், இது எங்க இருக்குன்னா ரஷ்யாவில் இருக்கு இல்லையா. அவன் என்ன சொல்றான், ஆமா, when you come to the earth for your holiday, நீ வந்து ஹாலிடேவுக்கு பூமிக்கு வந்த அப்படின்னா நீ இந்த நீப்பர் என்ற ஆத்தை நீ பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஓகே, மீட் பண்ணிக்குமா அசிதா, நீ மீட் பண்ணிக்கோ. அதாவது I am sure it's better in river Dnieper when you come to the earth for your holiday. உன்னுடைய ஹாலிடேவுக்கு வந்த அப்படின்னா நீப்பர் என்ற ஆத்தை நீ பார்க்கலாம். When they looked at the Astrodome, were two spaceships the size of the Vostochny TV tower. பாருங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, were pointed into the black void of the universe. She sighed again. பாருங்க, when they looked at the Astrodome, Astrodome அப்படின்றது பார்த்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு விண் கப்பல் இருக்கின்ற இடம். அது புரியுதா? அதாவது ஆஸ்ட்ரோம்ன்றது விண்கப்பல் அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஆஸ்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வந்து அங்கே டூ ஸ்பேஸ் ஷிப்ஸ் நிற்குது. அங்கே விண்கப்பல் அங்கே நின்று இருக்கு. நிற்கிற அந்த விண்கப்பல் நிற்கிற இடத்துக்கு தான் ஆஸ்ட்ரோம் சொல்லுவாங்க.
அந்த இடத்துல ஆஸ்ட்ரோம்ன்றது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வின் கப்பல் நிற்குதுங்க. ஆஸ்ட்ரோம் படம் பாருங்க, இந்த மாதிரி பெருசு தான் ஆஸ்ட்ரோம் அப்படின்றது. நீ பார்த்துருப்பீங்க, வட்டமாக இருக்கு பாருங்க, பெருசாக இருக்கு. இந்த இடம் இந்த ஃபுல்லாக இங்கே தான் வந்து வின் கப்பல் நிற்கும். ரஷ்யாவில் கொடுத்துருக்காங்க. ஆகாயத்தில் போகக்கூடிய கப்பல் நிற்கக்கூடிய இடம் இந்த ஆஸ்ட்ரோம் சொல்லுவாங்க. ஓகேவா? அது எப்படி இருக்குது அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது அப்படின்னா, ஆசியாவில் ஒரு டவர் இருக்குது, டிவி டவர். அதுக்கு பேர் ஓஸ்டன் கினோ. அந்த ஓஸ்டன் கினோ டிவி டவர் எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அந்த வின் கப்பல் அங்கே இருக்குது. வேறு பாயிண்டட் டு த பிளாக் இல்லையா, ரொம்ப கருப்பாக. வாய்ட்னா கம்ப்ளீட்லி எம்டி ஸ்பேசஸ். அந்த இடத்த பூரா கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ த யூனிவர்ஸ் சைட் அகைன் அப்போ பார்த்துட்டு பெருமிச்சு விட்றாங்க. இந்த பாருங்க, ஆஸ்டன் கினோ டிவி டவர் பாருங்க, பெருசாக இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ரஷ்யாவில் இருக்குது. ஓகேவா? இது ரஷ்யாவில் இவ்வளோ பெரிய இருக்குது. இது தொலைக்காட்சி கோபுரம், டிவி. இந்த அளவுக்கு மிக பெருசாக அந்த ஷிப் இருக்குது இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிருந்தது, அவ்வளோ பெரிய ஸ்பேஸை வந்து இல்லையா. ஏன்னா வாய்டு அப்படின்னா அர்த்தம் டு கம்ப்ளீட்லி எம்டி ஸ்பேஸ். காலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எம்டி ஸ்பேஸ்னா ஃபுல்லாக அந்த காலியாக முழுவதுமான காலியான இடம். அப்போ த யூனிவர்ஸ்ன்றது தெரியுங்களே, பிரபஞ்சம், அண்டம் சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு சைடு அகைன் சைடுன்னா பெருமிச்சு விடுறது, SIGHED அப்படின்னா பெருமிச்சு விடுறது. ஓகேவா? வாட் ஆர் தீஸ், இதெல்லாம் என்ன கேட்கறது, அம்மா கேட்குறேன். வாட் ஆர் தீஸ் கேட்குறாங்க. லாங் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஷிப்ஸ். ஓகே, வெயிட் பண்ணிக்கோ. பாருங்க, லாங் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஷிப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் அப்படின்னா மிக நீளமான ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது வின் கப்பல். தேர் பிளானிங் அண்ட் எக்ஸ்பெடிஷன், அவங்க வந்து ஒரு பயணத்தை பிளான் பண்ணியிருக்காங்க டு எ நெய்போரிங் கேலக்ஸி. கேலக்ஸின்றது எ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். இப்போ நாம் வந்து எந்த ஸ்டாரில் இருக்கும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நாம் இருக்கிற அந்த கேலக்ஸி வந்து என்ன மாதிரி கேலக்ஸினா சன் அப்படின்றது ஒரு ஸ்டார் தானே இல்லையா. இந்த சன் கேலக்ஸியில் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய கேலக்ஸி இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் அடுத்த பக்கமாக இருக்கிற இன்னொரு ஸ்டார் கேலக்ஸி இருக்குது, அதுக்கு வந்து அவங்க பயணம் போக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மகன் சொல்றாரு. ஓகே, she screwed up her eyes to look at the rockets where assembly men were busy. They looked quite small from their distance. screwed upனா சுருக்கி பார்க்கறது கண்ணை. நம்ம வந்து ரொம்ப தூரமாக இருக்காங்க இல்லையா, நம்ம தூரமாக இருக்கிற பார்க்கும்போது கண்ணை எப்படி பார்ப்போம், சுருக்கி பார்ப்போம். ஸ்க்ரூடு, கண்ணை சுருக்கி பார்க்குறாங்க. யார்? அந்த அம்மா பார்க்குறாங்க. டு லுக் அட் த ராக்கெட்ஸ், அங்கே நிறைய ராக்கெட்ஸ் நின்றுட்டு இருக்கு, அதை பார்க்குறாங்க. அந்த இடத்துல அசம்பிளி ஆஃப் மென், நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. அசம்பிளினா நிறைய பேர் கூட்டமாக சேர்ந்துருக்காங்க. வேறு பிஸி, ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, பரபரப்பாக இருக்காங்க. தே லுக்ட் குவைட் ஸ்மால் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறதுனால அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்காங்க, குவைட் ஸ்மால், ரொம்ப குவைட்னாங்க வெறியும் அர்த்தம், ரொம்ப அர்த்தம். குவைட்னாங்க ரொம்ப சிறிதாக காணப்படுகிறார்கள். என்ன காரணம்? ஃப்ரம் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால. ஓகே, she said quietly, அம்மா வந்து அமைதியாக சொல்கிறாங்க. why should people go off into the unknown? why ask for trouble? அம்மா அமைதியாக கேட்குறாங்க. ஏன் இவங்க வந்து அன்னோன்னா யாருக்கும் தெரியாத இடம், ஏன் யாருக்கும் தெரியாத இடத்துக்கு எதுக்கு கோ ஆஃப், அவங்க ஏன் அங்கே அந்த இடத்துக்கு போகிறாங்க? கோ ஆஃப்ன மீனிங் என்ன? அந்த இடத்துக்கு ஏன் போகணும்? வை ஆஸ்க் ஃபார் ட்ரபிள், அங்கே போயிட்டு ஏன் கஷ்டப்படணும்? வை ஆஸ்க் ஃபார் ட்ரபிள், அந்த தெரியாத இடத்துக்கு போயிட்டு ஏன் போகணும், ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. தீஸ் ஆர் வெரி ரிலையபிள் ஸ்பேஸ் ஷிப்ஸ். தீஸ் ஆர் வெரி ரிலையபிள் ஸ்பேஸ் ஷிப்ஸ் மதர். மகன் சொல்கிறான், அம்மா இது வந்து ரொம்பவும் ரிலையபிள் அப்படின்னா ரொம்ப நம்பகமான, எந்த ஒரு சந்தேகம் இல்லாத. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு பிடித்தமான நம்பகமான இடத்துக்கு போனால் தான் நம்ம நல்லா இருப்போம் இல்லையா, சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். அந்த சந்தேகம் இல்லாத, எந்த ஒரு டவுட் இல்லாத இடம் தான் ரிலையபிள் ஸ்பேஸ் ஷிப்னு பேர், ரிலையபிள்னு பேர். இது நம்பகமான ஸ்பேஸ் ஷிப்ஸ், இது யாருக்கும் தொந்தரவு வராதம்மா அப்படின்னு யார் சொல்கிறது? யார்? மகன் சொல்கிறார். ஓகேவா? wouldn't it make more sense to settle properly on the moon first and then on the planets in the solar system
பிஃபோர் கோயிங் ஃபர்தர். அம்மா ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா உடின்ட் இட் மேக். உடின்ட் அப்படின்றது பார்த்தோம்னா மேக்னா உண்டாக்குறது, உண்டாக்காம நாட்டு வருது இல்லையா, இதை செய்யாம மோர் சென்ஸ் டு செட்டில் ப்ராப்பர்லி இந்த மூன் ஃபர்ஸ்ட். முதல்ல சந்திரன்ல மூன்ல முதல்ல வந்து சரியா இல்லாம அமைக்காம அண்ட் தென் அந்த பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம் நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கிற பிளானட் கோள்கள் இருக்கு இல்லையா, அந்த கோள்களில் இருக்காம பிஃபோர் கோயிங் ஃபர்தர். ஏன் இதெல்லாம் செய்யாம எதுக்கு அடுத்த கேலக்ஸி போறாங்க? நான் சொல்றது பாரு, நம்ம முதல்ல மூணில் இருக்கோம், இந்த மூணில் வந்து இங்கே குடியேறணும், இங்கே எல்லாமே செய்யணும். மோர் சென்ஸ் அப்படின்னு மீனிங் என்ன அப்படின்னா மோர் சென்ஸ் ஆர் டு செட்டில். இங்கே மூணில் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக உணர்வுபூர்வமாக வந்து செட்டில் பண்ணாமல் அண்ட் தென் ஆன் த பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம் நம்ம சூரிய குடும்பத்திலையும் வந்து இல்லாமல் பிஃபோர் கோயிங் ஃபர்தர். ஏன் இதுக்கு முன்னாடி அவங்க போகிறாங்க? ஏன் வேற கேலக்ஸியாக போகணும், வேற ஸ்டாருக்கு ஏன் போகணும் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுது அப்படின்னு? முதல்ல நிலவில் குடியேறணும், சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோள்லையும் பயணிக்கணும், அப்புறம் வந்து அடுத்த கேலக்ஸி போகலாமே அப்படின்னு அம்மா டவுட்டு கேட்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுதா? இந்த 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 பேசேஜ் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்காமா? சரி, உங்க புக்கில் எவ்வளோ, உங்க புக்கில் ஒரு 2 pages பார்த்துருப்போமா? ஓகே, பார்த்துருப்போம். நம்ம வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த லெசன் சப்ளிமெண்ட்ரியில் நீங்கள் ஒரு 4-5 pages பார்த்தீங்க. உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து இதை விளக்கமாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெசனில் நிறைய அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து சில நமக்கு நேரில் பார்க்க முடியாத சில விஷயங்கள் அப்படின் போது நம்ம உங்களுக்கு இந்த ஆன்லைனில் கிளாஸில் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம கிளாஸில் நேரடியாக நம்ம வந்து சில பிக்சர்ஸ் காட்ட முடியாதுன்னா கூட இந்த செஷன் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. ஓகேவா? குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த செஷன் வந்து உங்களுக்கு புரியும். இந்த என்ன செய்றீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் நல்லா படித்து பாருங்கள். இப்போ நீங்கள் கிளாஸ் கவனிக்கிறீங்க அப்படின்னா அப்படி விட்டுறாதீங்க. இந்த லெசன் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸு, இந்த லெசனை நல்லா பேசிச்ச 2-3 times படித்து பாருங்கள். அப்போ தான் அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து மனசில் பதியும், பாடம் மனசில் பதியும். பாடம் கருத்துன்றதை விட நமக்கு இது இங்கிலீஷ் லாங்குவேஜ்னால உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன், வேர்ட்ஸுங்க, மீனிங் எல்லாம் மனசில் பதியும். மனசில் பதியும் போது நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். யூசேஜ் அப்படின்ற முக்கியம். எந்த ஒரு பாடமாக இருந்தாலும், எந்த வேர்ட்ஸாக இருந்தாலும் இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறது தான் யூசேஜ். அது யூசேஜ் அப்படின்றது எப்படி பழகும் அப்படின்னா நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், படித்து பார்க்கணும். ஓகேவா? அப்படியே விட்டோம்னா நமக்கு மறந்து போயிடும். இது கிராமர் அப்படி தான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இது நல்லா நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.